இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் பெருமையா பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரப்பவே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கீங்க. மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இவங்க தான் நாங்க பார்க்க வந்த பொண்ணா? ஆமாங்க. பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. கொஞ்சம் இருங்க, என் பொண்ணுகிட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க பேசிட்டு வாங்கம்மா, நாங்க வெயிட் பண்றோம். சொல்லு, என்ன பேசணும்? அம்மா, எனக்கு இப்ப இந்த கல்யாணம் எல்லாம் வேண்டாமா? ஏன் வேண்டாங்கிற? கொஞ்ச நாள் போகட்டுமா. நான் மனசளவுல இந்த கல்யாணத்துக்கு இன்னும் தயாராகல. நீ சொல்றதையெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. நானே மாப்பிள்ள பாக்கணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப தானா ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. அதை எப்படி தட்டி கழிக்கிறது? வேண்டான்னு சொல்றதுக்கு எந்த காரணமும் இல்ல. அதுக்காக உடனே கல்யாணம் பண்ணிடுவாங்களா? ஏய், நல்ல இடமா வந்தா கல்யாணம் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? மாப்பிள்ள வீடும் நல்ல வசதியானவங்களா தான் இருக்காங்க. அதோட வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. இந்த காலத்துல வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு யார் சம்மதிப்பாங்க? எந்த பணக்கார மாப்பிள்ளையும் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டான். நானே தேடி போனாலும் இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்காது. அம்மா, இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுத்தா எப்படிமா? மாப்பிள்ளைய எனக்கு பிடிக்க வேண்டாமா? ஏன் மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? அவரு நல்லதா இருக்காரு, நல்லா படிச்சிருக்காரு. வேற என்ன வேணும்? அம்மா, எல்லாம் இருக்கலாம். ஆனா எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கணும்ல. எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கலமா. நீ வேற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி தெரியுது. அதெல்லாம் இல்லம்மா. கல்யாணங்கிறது இப்படி ஒரே நாள்ல முடிவு செய்யற விஷயமா? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? ஏய், இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அந்தஸ்து இருக்கு, வசதி இருக்கு, நம்மள தேடி வராங்க, எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் ஒத்துக்கறாங்க. வேற என்ன வேணும் உனக்கு? அம்மா, ப்ளீஸ்மா, வேண்டாமா. ஏய், எனக்கு இந்த குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன். வெளியில இருக்கிறவர் தான் உனக்கு மாப்பிள்ள. அந்த குடும்பத்தோட தான் நான் சம்பந்தம் வச்சுக்க போறேன். நீ இனிமே இதுல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. இந்த கல்யாணத்துக்கு உன்னை தயார்படுத்திக்கோ. யோ மூர்த்தி, போன காரியம் என்னாச்சு? சக்சஸ் தான் சார். நீங்க சொன்ன மாதிரியே நாங்க அங்க நடிச்சோம். சாமுண்டீஸ்வரி உட்பட எல்லாரும் நம்பிட்டாங்க. நாளைக்கே தட்டை மாத்திக்கலாம்னு சொல்லிட்டாங்க. பிரமாதம் ஐயா. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். சித்தப்பா, மவனே, அடுத்தடுத்து ஏதாவது செஞ்சு அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பத்தை பழித்துக்க பாக்குறீங்க. சூப்பர் சித்தப்பா. அவளால அவ்வளவு பற்றுக்கண்டா மவனே. பழித்திக்காம எப்பறா இருக்க முடியும்? கரெக்டா சொன்னீங்க மாமா. எப்படி மருமகளே நம்ம ஆளுங்களோட நடிப்பு? பிரமாதம் மாமா. தூள் கிளப்பிட்டாங்க. என் அக்காவே நம்பிட்டான பாருங்களேன். யோ மூர்த்தி, நீ அங்க நடிச்சது முக்கியம் இல்லையா? வேற யாருக்கும் நாங்க ஏற்பாடு பண்ண ஆளுக்கு தான் நீங்கன்னு தெரியக்கூடாது. அதாயா ரொம்ப முக்கியம். சார், கண்டிப்பா யாருக்கும் தெரியாம நாங்க நடந்துப்போம். கவலையே படாதீங்க. இங்க பாருங்க, அந்த வீட்ல டிரைவர் ராஜான்னு ஒருத்தர் இருப்பான். அவன் சாதாரண ஆளே கிடையாது. அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், மொத்த பிளானையும் காலி பண்ணிடுவான். அதோட நம்மளையும் சும்மா விட மாட்டான். சரிங்க சார், நாங்க ஜாக்கிரதையா இருக்கோம். சரி சரி, கிளம்புங்க. யாராவது பாத்திர போறாங்க. நாளைக்கு தட்டு மாத்தணும்னு அக்கா சொல்லிருக்காங்க. மறக்காம வந்துருங்க. வந்துடுறோம் மேடம். அப்ப நாங்க கிளம்புறோம். நாங்க வரோம் சார். ஏய் மைதிலி, என்னாச்சு? ஏன் இவ்வளவு மூச்சு வாங்க ஓடி வர? என்ன விஷயம்? நீ முதல்ல உட்காரு. என்னாச்சு? அத்த, நான் வர வழியில 3 பேர் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். அவங்க பேசின விஷயத்த கேட்டு நான் அப்படியே ஆடி போயிட்டேன். என்ன மைதிலி சொல்ற? அப்படி என்ன பேசிக்கிட்டாங்க? அது ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அழிக்க டீப்பா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமா அத்த, ஒரு பொண்ணுக்கு தப்பான கல்யாணத்தை பண்ணி வச்சு அவ வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன நீ இப்படி சொல்ற? நீ சொல்றத கேக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கே. அது யாரு, எந்த பொண்ணுன்னு ஏதாவது தெரிஞ்சதா? தெரியல அத்த, அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை வச்சு கண்டுபிடிக்க முடியல. ஆனா பெரிய இடத்த விவகாரமா தெரியுது. யாரோ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு பெருசா பிளான் பண்றாங்கன்னு மட்டும் தெரியுது.
நம்மளே இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கோம். நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனைன்னு ஒதுங்கி தானே போகணும். அதே சமயம் ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிய போதுன்னு நினைக்கிறப்ப பயமாவும் இருக்கு. என்னத்த சொல்றீங்க? அப்போ இந்த விஷயத்த நம்ம அப்படியே விட்டுலாங்கிறீங்களா? வேற என்னடி பண்றது? நாமளே இந்த ஊருக்கு புதுசு வேற. தேவையில்லாம எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்க கூடாது. எல்லாத்தையும் அந்த கடவுள் பாத்துக்குவாரு. துர்கா கிட்ட பேசிட்டு வரியா? ஆமா, என்ன சொல்றா? அவ ரொம்ப அப்செட்டா இருக்கா. இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றா. கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவளுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தெரிஞ்சு அவ நவீன லவ் பண்றான்னு நினைக்கிறேன். அவ தான் அவனை லவ் பண்ணவே இல்லைன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டால. நீ என்ன இப்ப அவ லவ் பண்றான்னு சொல்ற? இல்ல, அவ உதட்ட அளவுதான் நவீன வெறுக்கிற மாதிரி நடிக்கிறா. உள்ளுக்குள்ள விரும்புறா. எனக்கு அது நல்லா தெரியுது. ஆனா லவ் பண்றியான்னு கேட்டா தெரியலன்னு சொல்றா. அப்படியா? அவள்லாம் நம்பி எந்த முடிவும் எடுக்க முடியாது போல் இருக்கே. உண்மைதான். அவ எப்போ என்ன முடிவெடுப்பான்னு யாருக்குமே தெரியாது. அவ என்ன மாதிரி பொறுமைசாலி இல்ல, தடாலடியா முடிவெடுக்கிற ஆள் அவ. இந்த விஷயத்துல என்ன முடிவெடுப்பான்னு ஒன்னும் புரியல. அம்மாவும் ரொம்ப பிடிவாதமா தான் இருக்காங்க. தான் நினைச்சதுதான் எப்பவும் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களையும் மாத்த முடியல. எல்லாம் சரியாயிடும், பாத்துக்கலாம். நீ படு. ஏய், இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண? துர்கா, நடந்த விஷயம் எல்லாத்தையும் நானும் கேள்விப்பட்டேன். உங்க அம்மா உனக்கு மாப்பிள்ள பாத்திருக்காங்களாமே. துர்கா, இப்பவும் உன் மனசுல நீ காதல வச்சுக்கிட்டு வெளியில தெரியாத மாதிரி நடிச்சா நஷ்டம் உனக்குதான். இப்ப மட்டும் நீ எந்த முடிவும் எடுக்கலனா உன் வாழ்க்கை உன்னை விட்டு நிச்சயம் போயிடும். பின்னாடி சஃபர் ஆனாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது துர்கா. இதோ பாரு, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. நாளைக்கு காலையில நீ வழக்கமா வர கோவில்ல நான் தாலியோட உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நீ யாருக்கும் தெரியாம கோவிலுக்கு வந்துரு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் துர்கா. இங்க பாரு துர்கா, இத விட்டா நம்ம ஒண்ணு சேர வேற வழியே இல்ல. உன் வீட்லயும் எதிர்ப்பு இருக்கு, என் வீட்லயும் எதிர்ப்பு இருக்கு. அவங்க ஆசீர்வாதத்தோட இப்போதைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. பாரு, உங்க அம்மா உனக்கு வேற இடத்துல மாப்பிள்ளைய பாத்துருக்காங்க. இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்னா நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறது தான் ஒரே வழி. நம்ம மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கால்ல போய் விழுந்தா அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்க மன்னிச்சு ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். துர்கா, யோசிக்கிறியா? சரி, நல்லா யோசி. ஆனா கொஞ்சம் நல்ல முடிவா எடு. நாளைக்கு உனக்காக கோவில தாலியோட காத்துக்கிட்டு இருப்ப. நீ அவசியம் வரணும்.